சார் தந்தி ஆஃபீஸ் தானே சார்? தினத்தந்தி தானே? ஆமா. ஏன் சார் உங்களோட பேப்பரில் மட்டும் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ண மாட்டீங்க? நான் ரீசெண்டாக பார்த்துட்டே தான் இருக்கேன். அந்த தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா தினத்தந்தின் கடை இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. விஜய் தான் போடுறாங்களே தாவேகா தலைவர் முதலமைச்சர் அப்படின்னு வார்த்தை வர மாட்டேங்குது. டேரக்டாக நான் ஆஃபீஸ்க்கே ஃபோன் அடிச்சிட்டேன். சார் தந்தி ஆஃபீஸ் தானே சார்? தினத்தந்தி தானே? ஆமா. சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஒரு என்கொயரி தானே. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சார் உங்களோட பேப்பரில் மட்டும் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ண மாட்டீங்க? தயவு செஞ்சு கொடுங்களேன், தயவு செஞ்சு கொடுங்க. ஹலோ, இது ரீசெண்டாகவே நிறைய சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன் சார் நியூஸ் பேப்பரில் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டீங்க தினத்தந்தியில்? இல்லை சார், விஜய் விஜய் அப்படின்னு போடுறீங்க. அவர் இப்போ தமிழ்நாடோட முதலமைச்சர் தானே சார்? அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லை, நான் பண்ணுறது பிரச்சனை இல்லை சார். இது நான் மட்டும் பேசல சார், நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இது ஆதங்கமாக தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சார். இது மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர். விஜய் விஜய் விஜய்னு போடுறீங்களா? எனக்கு புரியல சார். அவர் நடிகர் கிடையாது, இப்போ முதலமைச்சர். அந்த ஒரு பதவிக்கான மரியாதை நியூஸ் பேப்பர்ல நீங்க ஒரு 2-3 பேர் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தினத்தந்தின்னு 2-3 பேர். அது ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்குது எல்லாருக்குமே. ஓகே. இல்ல சார், மிஸ்டேக் கிடையாது சார். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்.